வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் எங்களோட இணைந்திருந்து இந்த வேதாகமத்தை படித்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கும் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை நம்ம படிக்க போகிறோம்? வேதாகமத்தை தியானிப்பது எப்படி என்ற தொடரில் இன்றைக்கு நாம ராஜா, ராணி, மகள், தீர்க்கதரிசிகள் என்ற 4 பேர் வரக்கூடிய நிகழ்வுகளை வேதாகமத்தில் தேடி படிக்க போறோம். இந்த 4 பேர் வரக்கூடிய நிகழ்வு வேதாகமத்தில் ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வாக எடுக்க போகிறோம். ஒவ்வொரு புகைப்படங்களையும் சேகரிக்க போகிறோம். பிற்பாடு இந்த புகைப்படங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் இதன் மூலம் என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். யார் யாரெல்லாம் இருப்பாங்க அந்த போட்டோல அப்படிங்கறத நான் சொன்னேன். முதல்ல ராஜா, ராணி, மகள், தீர்க்கதரிசிகள்ங்கிறத பாக்குறோம். இந்த 4 நபர்களும் உட்பட்ட புகைப்படங்களையா நம்ம சேகரிக்க போறோம். இதுல முதல்ல பழைய ஏற்பாட்டில் நாம் ஒரு புகைப்படத்தை சேகரிக்க போறோம். இந்த புகைப்படத்தை சேகரிக்கணும்னு விரும்புறவங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வாசித்து விட்டு இதை கேட்கும் பொழுது இன்னும் ஆழமாக அவர்களால் புரிந்து கொள்வதற்கு ஒத்தாசையாக இருக்கும். இருந்தாலும் நான் அவர்களுக்கு புரியும்படியாக சரித்திர சுருக்கத்தையும் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? புரியுது. சரி, இப்போ இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம ஒரு ராஜாவை பார்க்க போறோம், ராணியை பார்க்க போறோம், மகளை பார்க்க போறோம், தீர்க்கதரிசியை பார்க்க போறோம். யார் அந்த ராஜா அப்படின்னா ஆகாப் ராஜா. ராணி யார் என்றால் ஆகாப் ராஜா விவாகம் பண்ணின எசபேல் ராணி. இந்த ஆகாப் ராஜாவுக்கும் எசபேல் ராணிக்கும் பிறந்த பெண்தான் அத்தாலியாள் என்று வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். எப்படி இதை சொல்றாங்க அப்படின்னா, அத்தாலியாளின் கொடூர குணம் யாரிடத்திலிருந்து வந்தது என்றால் எசபேல் இடத்தில் அவளுடைய கொடூர குணத்திலிருந்து வந்தது என்று வேத அறிஞர்கள் நிதானிக்கிறாங்க. நம்ம கூட ஒரு பழமொழி சொல்லுவோமே, நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி மகள் அத்தாலியால் கொடூரமான சுபாவத்தை உடையவளாக இருந்தால், காரணம் தாயும் அப்படியே இருந்தால். இப்போ நாம பார்த்ததுல ராஜா ஆகாப், ராணி எசபேல், மகள் அத்தாலியால். இந்த குடும்பத்தினர் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்ன கேடு செய்தார்கள் என்பதை நாம் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். இந்த குடும்பம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது, கொன்று போட்டது என்று வேதாகமம் கூறுகிறது. எங்கே கூறுகிறது என்றால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் போதும் 13ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் போதும் எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட போது அப்படிங்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டதை பார்க்க முடியுது. அப்ப நல்லா பாருங்க, ராஜாவாகிய ஆகாபும் ராணியாகிய எசபேலும் அதற்கு பிற்பாடு அவர்களுடைய மகளாகிய அத்தாலியாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய நபர்களா இருந்திருக்கிறாங்க. இந்த 4 பேரும் இருக்கும்படியாக ஒரு புகைப்படம் ஒன்று போட்டோ எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்கலாம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்துல எசபேல் ஒரு வேசி பெண் என்பதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்ப எசபேல வேதாகமம் வேசி என்று அழைக்கிறது. இந்த போட்டோவை நல்லா உங்க மனசுல வச்சுக்கோங்க. நாம அடுத்த போட்டோவை பார்க்க போறோம். பார்க்கலாமா? நிச்சயமா. இந்த அடுத்த போட்டோ பார்க்கறதுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு கடந்து போறோம். புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 14ஆம் அதிகாரம் வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கேயும் ஒரு ராஜாவை பார்க்க போறோம், ராணியை பார்க்க போறோம், மகளை பார்க்க போறோம், தீர்க்கதரிசியை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ராஜா யாருன்னா ஏரோது ராஜா. ராணி யாரு அப்படின்னா ஏரோதியாள். இந்த ஏரோதியாள் யார் என்றால் ஒரு வேசிப்பெண். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஏரோதியாள் பிலிப்புவின் மனைவி, மாற்றான் மனைவி. இந்த ஏரோதியாள் தன்னுடைய கணவனை விட்டு ஏரோதுவினிடத்தில் வந்ததாக வேதாகமம் பதிவு செய்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமா. இந்த ஏரோதியாள் வேசி பெண் என்பதை வேதாகமம் தெளிவாக பதிவு செய்கிறது. இந்த ஏரோதியாளுக்கு
ஒரு மகள் இருந்தால் அந்த மகள் நன்கு நடனமாடக்கூடிய மகள். அவளுடைய பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அந்த பெண்ணுடைய பெயர் சரித்திரத்தில் சலோமி என்று பதிவு செய்யப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப பாருங்க, ராஜா ஏரோது, ராணி ஏரோதியாள், வேசி பெண் என்று பதிவு செய்கிறோம். அதற்கு பிற்பாடு மகள் சலோமி நன்கு நடனமாடக்கூடியவள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த மூவரும் சேர்ந்த இந்த குடும்பம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு என்ன கேடு செய்தது என்று பார்க்கும்போது, ராஜாவாகிய ஏரோதுவுக்கு ஜென்ம நாள் பர்த்டே வரும்போது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. அன்றைக்கு சலோமி ஏரோதியாளின் மகள் வந்து நடனம் செய்கிறாள். நடனத்தில் மயங்கின ஏரோது கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், ராஜ்யத்தில் பாதி மட்டும் தரேங்கிற அளவுக்கு சொல்றாரு. சொன்ன உடனே யோவான் ஸ்நானகனின் தலை வேணும் அப்படின்னு கேட்பதை பார்க்க முடிகிறது. அவளுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப யோவான் ஸ்நானகன் தலை துண்டிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுவதை, கொண்டு வரப்படுவதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த குடும்பம் சேர்ந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொலை செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த ரெண்டு போட்டோவும் பார்க்குறோம். மொதல் போட்டோல ஆகாப் ராஜா, எசபேல் ராணி, அத்தாலியாள் மகள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதை பார்க்க முடிகிறது. ராஜா ஏரோது, ராணி ஏரோதியாள், மகள் சலோமி கர்த்தருடைய தீர்க்கதரிசியான யோவான் ஸ்நானனை கொலை செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த ரெண்டு போட்டோவையும் ஆவியானவர் ஏன் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த ஒரே போன்ற நிகழ்வு வேதாகமத்தில் 2 இடத்துல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்தா இல்ல, வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலையும் இதே போன்ற ஒரு கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட்டு இருக்குது. ஏனென்றால் கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட குடும்பம் உண்டாகி உலகத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கக்கூடியதாய் இருக்கும் என்று பொருள்படும்படியாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு. நான் வசனத்தை வாசிக்கும் போது நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த புகைப்படத்திலே நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, ராணி யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த ராணி வேசித்தனம் பண்ணின ராஜா யாருங்கிறத பார்க்க போறோம். இந்த ராணிக்கு பிள்ளைங்க இருந்தாங்களான்னு பார்க்க போறோம். இந்த குடும்பம் என்ன காரியத்தை செய்தது, செய்ய போகிறதுங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாமா? கண்டிப்பா. இதை பார்ப்பதற்கு வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? நிச்சயமா. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒரு பெண் காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. அவள் சிவப்பான ஆடை தரித்திருந்த பெண்ணாக காட்சியளிக்கப்படுகிறாள். ஒரு ராணி போல விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் அவள் அணிந்திருப்பதாக தெரிகிறது. அப்ப ராணியை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ராணி உடன்பட்ட அந்த ராஜா யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குதா இல்லையா? நிச்சயமா. வசனம் வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் பார்த்த அந்த சிவப்பான ஆடை தரித்திருந்த பெண்ணுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெண் மகாவேசியாக இருந்தாள் என்றும் இந்த பெண் பூமியின் ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணினாள் என்றும் சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனா இதெல்லாம் அடையாள பாடங்களாக சொல்லப்படுகிறது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் மெதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பார்த்த ராணி சிவப்பான ஆடை தரித்திருக்கிறார். இந்த ராணி வேசி ராணியா என்றால் வேசி ராணி தான். இந்த ராணி திருமணம் செய்த ராஜா யாருன்னா, ராஜா ஒரு ராஜா கிடையாது, பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ராஜாவை பார்த்துட்டோம், ராணியை பார்த்துட்டோம். இந்த பெண்ணுக்கு ஏதேனும் மகள் இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கணும்னா இதே 17ஆம் அதிகாரத்திலும் ஆதாரம் இருக்கு. வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்ததான். அப்ப தாய்னாலே ஒரு பெண் பிள்ளை பெற்றிருந்தால்தான் தாய். அதுவும் யாருக்கு தாய் அப்படின்னா வேசிகளுக்கு தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த ராணிக்கு
பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க வேசி பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி நூலை போல சிலை, தாயை போல புள்ள. ஆமா. இந்த பெண் ராணி பெண்ணும் வேசியாக இருக்கிறாள், இவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களும் வேசி பிள்ளைகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம பார்த்தபடி ராஜா பூமியின் ராஜா, ராணி யாரு அப்படின்னா சிவப்பான ஆடை தரித்திருந்த பல ரத்தினங்கள் போட்டிருந்த ராணி. மூன்றாவது பிள்ளை இருந்ததா என்றால் ஆமா, பெண் பிள்ளை, வேசிகளுக்கு தாய் என்று சொல்லும் போது வேசி பிள்ளைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக வேதாகமம் கூறுகிறது. சரி, ஆமாவா இல்லைங்களா? இப்ப நம்ம அடுத்ததா போனோம். இந்த பெண்ணினால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா, நிச்சயமா பார்க்கணும். வசனம் வாசிக்கட்டுமா? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இந்த வசனத்தை பாருங்க. இந்த பெண்ணும் இந்த குடும்பத்தாரும் பரிசுத்தவான்களின் இரத்தத்தின் மேலும் இயேசுவை பற்றி யாராவது சாட்சி சொல்லி சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இரத்தத்தின் மேலும் வெறி கொண்டிருக்கின்றதை நான் கண்டேன் என்று யோவான் தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்ப பாருங்க, 3 புகைப்படத்தை பார்க்க போறோம். ராஜா ஆகாப், எசபேல் ராணி, அவள் வேசியும் கூட, அத்தாலியால் மகள், மூவரும் சேர்ந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு 2வது புகைப்படத்துக்கு வரலாம். சரி, யார் என்றால் ராஜா ஏரோது, ராணி ஏரோதியால், மகள் சலோமி, மூவரும் சேர்ந்து யோவான் ஸ்நானனை கொலை செய்ததை பார்க்க முடிகிறது. சரி, கடைசியாக தீர்க்க தரிசனமாக பார்த்ததில் பூமியின் ராஜாக்கள், சிவப்பான ஆடை தரித்திருந்த ஸ்திரீ, அவள் மகாவேசி என்று சொல்லப்பட்டிருக்கு, அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா என்றால் வேசி பிள்ளைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இவர்களும் குடும்பமாக சேர்ந்து யாரை ஒடுக்கிறார்கள் என்றால் பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இவ்வுலகத்தில் நீதிமான்களாக வாழக்கூடியவர்களை ஒடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த 3 புகைப்படத்தையும் ஏன் ஆவியானவர் வேதாகமத்தில் வைத்திருக்கணுங்கிற சிந்தனை நமக்கு எழ வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமா. ஆவியானவர் இதனை மிகவும் நுணுக்கமாக பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்று இருக்குது. என்ன பாடம் என்றால் நல்லா கவனிங்க. ராஜா என்பவர் இவ்வுலகத்தின் அரசியல் வல்லமையை குறிக்கிறார், பொலிட்டிக்கல் பவர். அப்படின்னா இந்த ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடக்கணும், ரோடு போடணும், ஒரு சட்டம் இயற்றணும், ஏதாவது காரியம் அமல்படுத்த வேண்டும் என்றால் சமுதாயத்தில் யார் தான் அமல்படுத்த முடியும்னா அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே, அரசாங்கத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறவர்கள் மட்டுமே செயல்படுத்த முடியும். அப்ப நாட்டின் ராஜா என்பவர் அரசியல் வல்லமையை குறிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? ஆமா. இப்ப ஆகாப் ராஜா அரசியல் அதிகாரத்தை, அரசியல் வல்லமையை கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப எசபேல் ராணி யாருன்னா, இந்த எசபேல் ராணி பொல்லாத பெண், இவளை வேசி பெண் என்று வேதாகமம் கூறுவதை 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22 வாசா தெரிந்து கொள்ளலாம். இந்த பெண் யெகோவா தெய்வத்தை, மெய்யான தெய்வத்தை தொழுகை செய்கிற ஒரு பெண் அல்ல. இந்த பெண் பாகால் என்ற தெய்வத்தை தொழுகை செய்யக்கூடிய பெண். இந்த பாகாலுக்கு குழந்தைகளை கூட நரபலியாக கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குமா. அப்படிப்பட்ட கொடூரமான கலாச்சாரத்திலிருந்து வந்த பெண் இந்த பெண். இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் கற்றுக்கொண்ட மதத்தை இஸ்ரவேல் தேசத்தில் அமல்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். இவள் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் தேசமே பாகாலை தொழுகை செய்யக்கூடிய இடமாக மாறிவிட்டது. அப்ப எசபேல் என்ற ராணி யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம், மதத்தின் அதிகாரத்தை குறிக்கிறாள், மதத்தின் வல்லமையை குறிக்கிறாள். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ராஜா அரசியல் அதிகாரம், சரி, ராணி மதத்தின் அதிகாரம். இந்த மதத்தின் அதிகாரமோ அரசியல் அதிகாரமோ ரெண்டும் ஒன்னா சேருது அப்படின்னா அவங்களுக்கு உதவியாக தன்னுடைய மகளை பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு நாம பார்க்கும்போது ஏரோதியால் இருக்கிறாங்க. ஏரோதியால் தான் வேண்டின காரியம் நிறைவேறதுக்கு தன்னுடைய மகளை பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு நாட்டின் அரசியல் அதிகாரமும் மதத்தின் அதிகாரமும் ராஜா ராணியா சேர்ந்துச்சு அப்படின்னா தன்னுடைய மகள் என்றால் தன்னுடைய கிளை வேலையாட்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு சொன்னா செய்யக்கூடிய வேலையாட்கள் இருப்பாங்களா,
அந்த வேலையாட்கள் தான் மகள்களை போன்றவர்கள். எப்போ இந்த அரசியல் அதிகாரமோ மதத்தின் அதிகாரமோ தன்னுடைய உதவி வேலையாட்களோடு இணைகிறதோ அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வரும் அப்படின்னா உபத்திரவம் வரும். சரி, இந்த காரியத்தை நாம் வேதத்தில் மறுபடியும் பார்க்கலாம். அதனாலதான் ஜனநாயக நாட்டில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இப்படிப்பட்ட காரியம் இருக்காமல் வைத்திருப்பாங்க. அரசியல் அதிகாரத்துக்குள்ள எது வரக்கூடாதுன்னா மத ரீதியான அரசியலும் மத ரீதியான அதிகாரமும் வரக்கூடாதுன்னு வைத்திருப்பாங்க. எப்போ ஒரு அரசியல் அதிகாரத்துக்குள்ளாக மதத்தின் வழிபாடுகள் மதத்தின் சட்டத்திட்டங்களை அரசியல் அதிகாரத்தின் மூலமாக சமுதாயத்தில் அமல்படுத்துறாங்களோ அப்ப அது எங்களுக்கு வேண்டாம், மதம் எங்களுக்கு வேண்டாம், இல்லை இந்த மதத்தின் சட்டத்திட்டம் வேண்டான்னு யாரு நிராகரிக்கிறாங்களோ அவங்கள மதத்தின் அதிகார தலைவர்கள் அரசியல் அதிகார தலைவர்களை ஏவி அவர்களை உபத்திரவப்படுத்த கொலை செய்ய முயற்சிப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ராஜானா அரசியல் அதிகாரம், ராணி என்றால் மதத்தின் அதிகாரம். இவர்கள் இருவரும் சேர்ந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரியான விஷயம் கடைசி காலத்துல நடக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல ஒரு ஸ்திரீயாகிய ஒரு பெண் காட்சியளிக்கப்படுகிறாள். அந்த பெண் வேசி பெண் என்று வேதாகமம் கூறுகிறது. ஒரு பெண் என்பவள் தீர்க்க தரிசனத்தில் திருச்சபையை குறிக்கிறாள், ஆண்டவரை பின்பற்றக்கூடிய திருச்சபையை குறிக்கிறாள். ஆனால் அவள் வேசி பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு மதத்தின் அடையாளமாக, ஒரு பொய் போதகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு பொய் காரியங்களை பின்பற்றக்கூடிய போலியான சபையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மெய்யான சபை அல்ல, பொய்யான சபையை குறிக்கக்கூடிய ஒரு பெண். இந்த மதத்தின் அதிகாரத்தை உடைய இந்த பெண் பூமியின் ராஜாக்களோடு சம்பந்தம் கொள்ளுகிறாள், டைப் வச்சுக்கிறாங்க. பூமியின் ராஜாக்கள், ஒவ்வொரு நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர், இப்படிப்பட்ட உயரிய காரியங்களில் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களோடு மத அதிகாரத்தை உடைய நபர்கள் சம்பந்தம் கலப்பாங்க. இப்படி சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான நீதிமான்களாக வாழக்கூடிய, வெள்ளந்தியாய் வாழக்கூடிய, கபடற்றவர்களாக வாழக்கூடிய உத்தமர்களுக்கு உபத்திரவம் வருங்கிறத வேதாகமம் தீர்க்க தரிசனத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. இது நிச்சயமாக கடைசி காலத்தில் நிறைவேறும். ஏனென்றால் வேதாகமம் சத்தியம், ஆனாலும் அதை நம்பி இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் நித்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான சத்தியம். இதை நிச்சயமாக பார்வையாளர்கள் ரொம்ப ஆழமாக தியானிப்பார்கள் என்பதை நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன் சகோதரரே. என்ன நேயர்களே, இந்த ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.